வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பண்ருட்டி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு 400 அடி போர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மரப்பயிர் போட போகிறாங்க, ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெச்பி சோலார் ஏசி மோட்டார் தான் பண்ணி கொடுக்க போகிறோம். நல்லா கேட்டுக்கங்க, சோலார் ஏசி மோட்டார் 3 ஹெச்பி மோட்டார் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 350 அடியில் மோட்டார் நிப்பாட்டி ஒரு 1.5 இன்ச் தண்ணி எடுத்து ட்ரிப் இரிகேஷன் பாசுகிற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சரில் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஜிஐயில் வந்து 8 பேனல் போகிற ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேனல் போட போகிறோம். 540 7 பேனல் போட போகிறோம். நல்லா காங்கிரீட் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு சிவில் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா சேனல் பார்த்திங்கன்னா 3க்கு 3ல் காலம் போட்டிருக்கோம். அதாவது 3 இன்ச்சு பைப்பில் வந்து காலம் பைப் போட்டிருக்கோம். ராப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கு 1.5 சொல்லுவாங்க, 80/40. பல்லின்னு பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 சொல்லுவாங்க, 60/40. எல்லாமே நல்லா தரமாக போட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் இன்றைக்கி டல்லாக தான் இருக்குது, கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா கம்பெனி இந்த மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏசி மோட்டார், 2 வருஷம் வாரண்டி வரும் மோட்டாருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் 2 வருஷம் வாரண்டி வரும். 3 ஹெச்பி மோட்டார். இது ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டியிருக்காங்க. 3 ஹெச்பி 25 ஸ்டேஜ் மோட்டார். இது மகேந்திரா கம்பெனி மோட்டார். ஏசி மோட்டார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதுதான் நம்ம சொல்கிறது, எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் லைஃப் வரும். பைப் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் பைப்பு, ஆஸ்ட்ரால் பைப்பு தான் போட்டிருக்கோம். 2.5 இன்ச் கேபிள், எல்என்டி கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மோட்டார் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஒரு 34 பைப்பு இறக்கிடும். தண்ணி வந்துட்டுருக்கு, 1.5 இன்ச் தண்ணி வந்துட்டுருக்கு. கிளைமேட் பார்த்திங்கன்னா சுத்தமாக டல்லான கிளைமேட்டு, சுத்தமாக சூரியனே இல்லை. இருந்தாலுமே ஒரு 1.5 இன்ச் தண்ணி வந்துட்டுருக்கு. மகேந்திரா மோட்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட உங்களுக்கு மோட்டர் நல்லா ஓடிட்டுருக்கும். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படி சொல்லிவிட்டு. பார்த்திங்கன்னா இது வந்து மண் கலந்து வருது போரில், மண் சேர் மாதிரி இது வருது. இது எப்படி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1.5 இன்ச் தண்ணி டெலிவரி வந்துட்டுருக்கு. போர் போட்டிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சோலார் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நாள் கழித்து போரை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் இறக்குனது பார்த்திங்கன்னா மண்ணில் பிடிச்சிக்கிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சேர் வரும்போது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் பிடிச்சிக்கிச்சு. அதாவது பம்பு லாக் ஆகிக்கும். அதாவது சோலார் பார்த்திங்கன்னா சோலார் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும்போது மண் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பம்பை பிடிச்சிக்கும். நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மோட்டரை இறக்குறோம். பம்பை மேலே தூக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ளே இறக்குறோம். இதை மாதிரி 2 வேலை எங்களுக்கு இந்த சைட்டில் பொறுத்தவரை 2 வேலை ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. மழை தூரி முடிச்சிருக்கு. பேனல் மேலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் தண்ணி பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட்டை எடுத்து இந்த மோட்டார் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே ரன் பண்ண முடியாது. 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பார்க்கலாம். சிங்கிள் பேஸ் கரண்ட்டை எடுத்து மோட்டார் இறக்கி திரும்ப மண் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து லைட்னிங் அரைச்சி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து 3 ஹெச்பி ஏசி மோட்டார், 350 அடியில் மோட்டர் இறக்கியிருக்கோம். இப்பயும் பார்த்திங்கன்னா கரண்டில் ஓட்டும் போதே பார்த்திங்கன்னா உலையாக தான் வருது தண்ணி. போர் போட்டவங்க பார்த்திங்கன்னா போர் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். போர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து தொடர்ந்து மண் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா போரில் உங்களுக்கு எந்த மோட்டராக இருந்தாலும் இம்ப்ளர்லாம் கொஞ்சம் அடி வாங்கும். ஏசி மோட்டர் வந்து கொஞ்சம் லைஃப் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து போரை நல்லா மெயின்டைன் பண்ணணும். கஸ்டமர் சென்ட் பண்ண வீடியோ வந்து பார்க்குறேன். இன்னும் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிளியர் ஆன பிறகு கஸ்டமர் அனுப்பிச்ச வீடியோ இது வந்து சப்ளை வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏசி வோல்டேஜ். இதுதான் கஸ்டமர் அனுப்பிச்ச வீடியோ. நல்ல ஒரு 9 மணிக்கு காலைல எடுத்த வீடியோ கஸ்டமர் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நல்லா 1.5 இன்ச் டெலிவரி, நல்ல டெலிவரி வந்துட்டுருக்கு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு வந்து நல்லாவே இந்த தண்ணி போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் போடணும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பைப்பு கேபிள் எல்லாமே ஃபுல் செட்டாகவும் பண்ணி கொடுக்குறோம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் மோட்டார் வச்சுருக்கீங்க 2 ஹெச்பி 3 ஹெச்பி 5 ஹெச்பி 5 ஹெச்பி வரையும் 20 ஹெச்பி வரையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மோட்டார் இருந்தனாலும் அதே நம்ம சோலாராக மாற்றி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கும். 1.5 இன்ச் டெலிவரி மஹேந்திரா ஏசி மோட்டார். நீங்கள் எந்த டெக்ஸ்டோ டைப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஹெச்பி. இதில் வந்து சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயும் நீங்கள் கொடுத்த மோட்டர் ஓட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.